அப்படியே 3 பேர் ஏதாவது சிக்கன் கீதை எடுத்துகிட்டு போய் ஆத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானு. இந்த தோப்பு தான் வந்து இப்போ தான் வேலை முடிஞ்சுது. நாங்கள் பாருங்கள் அதிலிருந்து அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும், அப்புறம் இந்த பக்கம் மொத்தமாக ஒரு 50 மரம் வந்தது. ஏன்டா எப்போ வருவாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? வர முடியும். இப்படி நடந்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை கிலோமீட்ரு பாருங்க, எல்லாம் ஏஜெடு தான். இங்கே வேலை செஞ்சு எங்கே வேலை செஞ்சது இல்லை. அந்த பக்கம் குளம் இருக்க மாட்டேருக்குது, அந்த குளத்துக்குள்ளே வேலை செய்வாங்களாட்டிருக்குது. ஓப்பன் பண்ணுது. அப்பா ஆட்டார்த்த மசாலா பட்டைகளை கொஞ்சம் பண்ணுவேன். எட்டு தண்ணியுமே தேங்காய் ஈங்காய் எல்லாத்தையும் போட்டு கை வைக்காத. படிச்ச எக்ஸாம் பக்காய் அழகு ஒரு போட்டோ எப்படி தெரியுது. ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தா வீட்டுக்கு போய் ஜாலியாக இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ என்ன ரீசன்னா அப்படின்னா, முந்தானே தாத்தா அப்பா கூப்பிட்டு வந்திருந்தார், ஏதோ ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு ஆத்தா வந்து ஒரே நிமிஷம் வராது. ஆத்தா வந்து என்ன அந்த பக்கம் வரதே இல்லை அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இந்து ஒர்க் போயிட்டு இருந்ததுனால நைட் டைமில் தான் போகணும் வரணும், ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். நைட்டு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தாக்கு காது கேட்காதனால அது என்ன ஒன்று ஒரு 7 மணிக்கு 8 வரைக்கும் கதவு சதிட்டு படுத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம போய் தட்டினோம்னா அது எந்திரிக்காதனால அந்த டைமில் போகிறதும் இல்லை. நான் மதியானம் ஏதாவது திருப்பூர் சைடு ஊத்துக்குளி சைடு ஏதாவது எப்போது விளையாடுறக்கோ இல்லை ஏதாவது ஒரு வேலையை போனால் ஆத்தாவை பார்த்துட்டு வருவேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாட்டாச்சும் போய் பார்க்கவே முடியல. அது இங்கே வந்தால் தான் பார்த்துட்டு இருந்தேன், ஏன்டா வரல அப்படின்னு கேட்டுது. சரி கரெக்டாக முந்தானேத்த கேட்டுது. தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸாமு. சரி மதியானத்தோடு கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே 3 பேர் ஏதாவது சிக்கன் கீதை எடுத்துகிட்டு போய் ஆத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானு. இந்த தோப்பு தான் வந்து இப்போ தான் வேலை முடிஞ்சுது. நாங்கள் பாருங்கள் அதிலிருந்து அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும், அப்புறம் இந்த பக்கம் மொத்தமாக ஒரு 50 மரம் வந்தது. ஸோ காலையில் வந்து இப்போ ஒரு 11 ஏட்டாச்சு. இன்னொரு பிட்டு போகணும், அங்கே ஒரு 40 மரம். அது கொஞ்சம் ரிஸ்க்கான மரம், வேலை அதிகம். இப்போ ஆளுக்கு ஒரு வேலைகள் இருக்கிறனால இப்போ மதியானம் அங்கே போயிட்டு நான் ஸ்கூலுக்கு போய் அவனை கூப்பிட்டு வரக்கு டைம் ஆயிடும். அதேமாதிரி அந்த 2 பசங்களுக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குது. அதனால் மறுபடியும் போட்டுக்கலான்னு காலையில் வந்தோம்னா ஏதோ ஒரு வருமானம் ஆயிருந்து வைங்களேன். சரி ஓகே, அங்கே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். எப்போ வருவாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? ஏன்டா எப்போ வருவாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? வர முடியும். நீங்கள் வர வரைக்கும் உட்காந்துக்கிட்டா இருக்க முடியும். நீ அவ்வளோ என்ன சொன்னது? நம்மளாம் அப்பா அம்மா மதியானம் வந்து நாங்கள் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டோம்னா எப்படா 12 மணியாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். முடியல அந்த மாதிரி வருவோம் தெரியுமா? சொன்னீங்க காலையில சொன்னீங்கல்ல. இல்லை அதான் ஞாபகம் இருந்ததா? நாகம் இல்லது ஞாபகம். ஞாபகம் எழுதுனியா? எக்ஸாம் நல்லா எழுதுனியா? என்ன எக்ஸாம் சொல்லு போதும். ஒன்று கூட நல்லா வரலின்ட்டு உனக்கு என்னது என்ன எக்ஸாம் எழுதுறது? எக்ஸாம் என்ன எக்ஸாம்? 3 மட்டும்தான் எனக்கு முடிஞ்சு. என்ன எக்ஸாம் சொல்ற? அதை சொல்ற. எனக்கு அதுவே தெரியாது. இங்கிலீஷ் கரெக்டா? நல்ல அம்மா நல்ல வேண்டி சரியான ட்விஸ்ட் அடிச்சிருச்சு ஆத்தா. எங்க போச்சுன்னு தெரியல. கேட்டேன் எங்க போயிச்சாட்டு இருக்குது. ரேஷன் கடைக்கு போய் பார்க்குறேங்க. ஆத்தா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தாவை காணோம் வீட்டில். ஐயோ, நாங்களும் பக்கத்தில் மளிகை கடையில் கேட்டால் ஆத்தா எங்கே போச்சுன்னு தெரியலிங்க அப்படின்ட்டாங்க. நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அம்மணி அம்மாள் எங்கே என்று தெரியவில்லை. இதுதான் ஆத்தாவோட வீடு. சரி இங்கே இருக்கிறீங்க, நான் போய் கேட்டு வரேங்க. கையெழுத்து போடுற கூப்பிட்றாங்க. அதான் போங்க போங்க. ஆமாம் ஆமாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை கிலோமீட்ரு
பாருங்க எல்லாம் ஏஜெடு தான். இங்கே வேலை செஞ்சு எங்கே வேலை செஞ்சது இல்லை. அந்த பக்கம் குளம் இருக்க மாட்டேருக்குது. அந்த குளத்துக்குள்ளே வேலை செய்வாங்களாட்டிருக்குது. பெருமையாக பேசுகிறாங்க உன்னை பற்றி ஆத்தா. இது என்ன இல்லைன்னா அங்கே கொண்டு போய் வர வச்சிருங்க. உட்காரைக்கலாம். அங்கே போ போய்க்கு வரேன். காலையிலேயே சோத்தை போட்டுக்கிட்டு 3 கிலோமீட்டர் போகுது பார்த்துக்குவே. நடந்தே போயிருதாமா. என்னதான் பண்ணுறது அது. ஓப்பன் பண்ணுது. அப்பா ஆட்டார்த்த மசாலா பட்டை கிளப்பு பண்ணுவேன். தூக்கு போசையில் எல்லாம் கட்டி பாய் விரிச்சு போட்டு தூங்க இருக்குது பெருசே. பாரு பண்ணுறதுக்கு பாரு என் பையன் எப்படி கொஞ்சம் பாரு சிரிப்பு தான். அட வாரத்தில் மாதத்தில் 6 நாளைக்கு தான் வேலையாம இருந்து, அதனால லீவ் போட்டால் என்ன பண்ணுறதுன்னு போயிடுது பார்த்துக்குவேன். இந்த அட்டையை குடுன்னு நிற்கிது. சண்டைக்கே போயிட மாட்டிருக்கு. இங்கே பாரு பவனித்து, நீ கொண்டு வர டிஃபனு இந்த காலத்தில் ஆத்தாவோட டிஃபன் பாரு. ஆத்தாவோட காலத்து டிஃபன் என்ன குர்ரு. இந்தா இனிமேல் இதில் கொண்டு வைக்க சாப்பாடு கொடுத்துருங்க. ஸ்கூலுக்கு கொண்டு வர நம்ம வேண்டாங்கிறா. அதுல ஒன்றும் இல்லை. இதை கொடுத்துட்ருக்கு. சோறு போட்டு கொண்டு போட்டு அதெல்லாம் வேண்டாம் வச்சிடறா. சாப்பிட்டு சாத்தா பாட்டி சாப்பிட்டுச்சு. எப்படி வேணாலும் செய்யாத, நான் சாப்பிடுவேன். எப்படி செய்யணும்னு என்னன்னு மட்டும் சொல்லுங்க. சோறாக்கலாம். சோறு அப்புறம் அது எங்கள் ஆத்தா செஞ்சு சாப்பிட்றதுனாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னைக்கு மெயினாக வந்தது அது கையால் சாப்பிட்டு போகணும்னு செஞ்சு கொடுக்க சொல்லி அப்படின்னு. நமக்கு வேலை வச்சிருமோன்னு நினச்சா அதுவே கேட்குது. மிளகு பொடியெல்லாம் அரைச்சி வச்சிருக்குதாம்மா, அதுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஆமாண்டு இன்னைக்கு அது செஞ்சு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோம். 2 மேடம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தம்பி சரிங்க வா, நம்ம ஆத்தா வீட்டை சுற்றி பார்க்கலவா. செப்பல் போட்டுக்கிறியா? போட்டாச்சு தான். அங்கெல்லாம் சுற்றி பார்க்குற அளவுக்கு இது என்ன தேர்க்கடவே இல்லையா? இங்கே வா. அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வா. ஆத்தாவோட பூச்செடியில் இருக்கும் பாருங்க. வந்து வரும் பார்த்தியா? இது என்ன செடின்னு சொல்லு. குச்சிக்கிழங்கு செடி வரும். எத்தச்சோடு வச்சுருக்குது ஆத்தா. இது குச்சிக்கிழங்கு செடி. இது வந்து செம்பருத்தி பூ. எப்படி என்ன மல்லிகை செடி இருக்குதுடா. ஆமாண்டா தம்பி. ஒரு பப்பாளி மரம், தண்ணி ஆகி வைக்கிறதுக்கு அடுப்புங்க. கொலமச்சஞ்செடி ஜம்முன்னு. எங்கடா போகிற? அங்கெல்லாம் போகாதவா போகலாம். பின்னாடி ஃபுல்லாக வரக்காடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு ஆட்டி வைக்கிற மாதிரி தான் பிளானு. ஆத்தாவோட பிளான் வந்து அப்படி ஆட்டி வைக்கட்டுமா வறுக்கட்டுமான்னு கேட்டது. அதுக்கப்புறம் அதுவே ஒரு மைண்ட் செட்டில் சரி ஆட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு ஆட்டுறன்ட்டு போய் அம்மிக்கல்ல வந்து விளையாடிட்டு இருந்தால் அது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தது. அப்புறம் என்ன நினச்சிருந்தாலும் மறுபடியும் கேட்டுது ஆட்டி வைக்கட்டுமா இல்லை வறுத்து வைக்கட்டுமான்னு. நாங்கள் வறுத்தே வச்சுருங்க, சும்மா வறுவல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டோம். ஏன்னா ஆட்டி வைக்கணும்னா கை வலிக்கு வேலைக்கு போயிட்டு வந்துருக்குது. அப்புறம் வந்து கை வலிக்கு இங்கே ஆட்டிகிட்ருக்கு எதுக்கு அப்படின்ட்டு ரிஸ்க் எடுக்கணும். இந்த மாதிரி செய்ய சொல்லல அப்படின்ட்டு அதுக்கு பிடிச்ச மாதிரி அதை செஞ்சு கொடுத்துட்டு பார்ப்போம். அம்மணி அம்மாள். ஓகே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மேடம் வந்து வெங்காயமெல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. உனக்கு பெரிய மேடம் பார்த்து செஞ்சாங்கன்னா சரி. ஆக்சுவலாக மிளகாட்டி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் ஆத்தா எல்லாம் ரெடி பண்ண சொல்லிச்சு. அதுக்கப்புறம் கேட்டுது வறுத்துக்கலாமா இல்லை மிளகாட்டி வச்சுக்கலாமா. சரி கை வலிக்கு ஆட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அப்புறம் வறுவலையும் பண்ண சொல்லிட்டோம். என்ன ஆட்டின்னு தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் மிக்ஸி வாங்குறதுக்கு முன்னாடி ஆட்டி மிளகாட்டி, அதாவது அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்ல ஆட்டி பார்த்தது. சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்புறம் கை வலிக்கு செஞ்சுட்ருக்கு அப்படின்ட்டு வேணான்ட்டோம். பார்த்துருச்சே சிரிக்கிறத பாருது. இது எத்தனை இது பண்ணுறடி. ஆத்தா க்யூட் ஆயிடுச்சுலேருந்து வர அம்மாவோட அழகாக இருக்குது. ஏன் ஜமி போய் செய்யுங்க. வந்துடு. எண்ணெய் ஊற்றுண்டோட எண்ணெய் ஊற்ற சொன்னால் அதுக்குள்ளே போய் மிளகுடி ஏதோ இதே சொந்தமாக அரைச்சி வச்சுருக்குதாம்மா.
கொட்டிக்கிட்டு இருக்குது. பெரிய டப்பாலேருந்து சின்ன டப்பாவுக்கு மாற்றிக்கிட்டு இருக்குது. இது எதையோ எடுத்தாருதே. அடுத்து மஞ்சப்பொடி இந்த எடுத்தோன்னே கடுகுக்கு பதிலாக ஆத்தா ஆத்தா உன்னைய ஆத்தா டேய். அடுத்தது கரண்டி எடுத்துக்கொடு, கரண்டி எடுத்துக்கொடு. அடுத்தது தள்ளிக்கிட்டா தம்பி தெறிக்கி. ஆக்சுவலாக கடலை எண்ணெயில் செய்யலான்னு பார்த்து நான் போய் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தேன் செய்ய சொல்லி. கடுகு போட்டுருச்சு. அடுத்து வெங்காயத்தை போடுது. நாங்கள் கருவேப்பிலை தலை மளிகை கடையில் இல்லைன்ட்டாங்க, தீந்துருச்சாமா. அதனால கருவேப்பிலை தலை போடலை. கொத்தமல்லி தலை இல்லைன்ட்டாங்க. அது ஒரு ட்ராபேக். ஒரே ஒரு மளிகை கடை தான் இருக்குது, அதுதான் பிரச்சனை. அடுத்த ஒரே ஒரு மிளகாயை 4 பிச்சு வீசுது உள்ள. இதெல்லாம் எத்தனை வருஷமாக எப்படி எப்படிலாம் சமைச்சிருக்கு. இதோட கைப்பக்குவத்தில் இன்றைக்கி சாப்பிடணும்னு பிளான் பண்ணி வந்தாச்சு. என்ன என்கிட்ட கேட்டு கேட்டு போடுது ஏந்து. தேங்காய் முக்கோட தேங்காய் போய் போடுது. போடலாமான்னு கேட்டு கேட்டு போடுது. போடுங்க போடுங்க போடுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதே ஆட்டை என்ன நினச்சிக்குது, நம்ம டேஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி பண்ணுவோம்னு இதை போட்டா முன்னாடி அதை போட்டா முன்னாடி நம்மளை கேட்டு போடுது. அதையும் சமைச்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்லான்னா ஸ்பீடு அதிகமாக இருக்குது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளறி விட்டுருச்சு. போதும் இப்போதைக்கு. அப்புறம் டேஸ்ட் பார்த்து கரைசியாக போட்டுக்கோ, லைட்டாக போடும். இருக்குல்ல இதாண்டி மொரட்டு கொலாபரேஷன். ஓன் ப்ராடக்ட். அதெல்லாம் போயிரு. நம்மளாம் இப்படி கரண்டியில் கலருவோம். போடு அப்படியே திருப்பி போட்டுச்சு. வரு ஈஸியான வேலையில் எல்லாம் மேலே வந்துடுது. அடியில் இருக்கிறதெல்லாம் இங்கே மாதிரி கீழே இருந்த மசாலாலாம் மேலே வந்துடுச்சு. மிளகாய் போட்டு நல்லா கிளறி விட்டுருச்சு. ஃபுல்லாக சொதம்ப ஊத்து. மிளகா பொடி போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஒரு 1.5 சம்பு ஊற்றிட்டுமா. 1.5 சம்பு தண்ணி அது முழுகிற அளவுக்கு ஊற்றிடுச்சு. ஏதோ சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதோ அப்படி செய்யுங்க. உங்களையெல்லாம் கேட்குறீங்க. உங்களுக்கு எப்படி செய்கிறதோ அது மாதிரி செய்கிறதாம சாப்பிட்டுக்கிறேன் நம்ம. சிரிப்பா. ஐயோ 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 ஒரே பாசம். கொஞ்சராண்டி இங்கே இருந்துக்கிறியடா பாட்டி கூடவே. ஸ்கூலுக்கு வேணும் இங்கே வரு. ஓகே. தெரியாது தெரியலன்னு விட்டுரு. 2 கையை பிடிச்சிட்டு நடக்கிறது என்ன வர்றது என்ன. ஐயோ 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 ஆத்தாடி ஆத்தா. நீ அது ஒன்று 10 வருஷத்துக்கு கூட்டிகிட்டு போகும்டா. நீ அதை கை
அது வேலை செஞ்ச இடத்த போய் பார்த்தா சிரிக்குதா? கிளறத பாரு, களி கிளற மாதிரி கிளறும் பாரு. ஆத்தா களி சூப்பராக கிளறும் தம்பி. இப்போ என்ன டேட்டா குத்துறீங்க? அப்போ பாரு கையில் பச்சை எத்தனை ஊற்றி இருக்குது வேறு ஆத்தா. ஏந்து இது என்ன டேட்டோ? இப்போ நம்மெல்லாம் போடுறது. ஆத்தா கையை பாரு, ஊற்றி எடுத்து 2 சொம்பு தண்ணி ஆச்சு. ஓப்பன் பண்ணுது. அப்பா ஆத்தா அரைச்ச மசாலா பட்டை கிளப்புங்க போல. ஆமாண்ணி அதுவே அரைச்சதாமா? சாம்பார் தூள் நினைச்சேன் பார்க்குறீங்க. ஆனால் இல்லை இல்லை வாசம் இருக்கு, மனமே சூப்பராக இருக்குது. நல்லா தலை உள்ளன்னு கொப்பளிக்கிறதுக்கு நல்லா பட்டை கிளப்பு. டேஸ்ட் பார்க்குறதான் வெந்துருச்சான்னு பார்க்குறதான். ஏண்டி கஞ்ச பிசுனாரி, நீ எல்லாம் வீட்டில் வெந்துருச்சான்னு பார்க்கறது கூட அப்படின்னா ஒரு பீஸ் எடுத்து வீசுவேங்க. ஆத்தாவை பாரு, அடா 5-6 பீஸ் எடுத்து ஜம்முன்னு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ண அடுத்த கையோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணிடுது. சேஃப்டி. ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணுறதில்ல. இதையும் ஆஃப் பண்ண அதையும் ஆஃப் பண்ண, அவ்வளோதான், வச்சாச்சு. எடுத்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஜம்முனுக்கு வந்தாச்சு. என்ன வெறிஞ்சு வச்சு சாப்பிட்ருக்க? சீஸ் சாப்பிட்டியா? கறி வாங்க அப்படி சாப்பிட்றா. நீயாச்சும் உங்கள் அம்மா வச்சு, எனக்கு தெரியாது. என் தட்டில் இருக்கிறத நான் பார்த்தேன். எட்டு தொன்னியுமே தேங்காய் ஈங்காய் எல்லாத்தையும் போட்டு கை வைக்காத. குழம்பு ஃபுல்லாக வச்சதுனால லைட்டாக வர வந்து சேர்ந்து டேஸ்ட் நல்லா இருக்குது. மசாலா மாறி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது பண்ணி தான் நல்லா இருந்திருக்கு. குழம்பு ஃபுல்லாக வடிச்சு சாத்தம். மறுபடியும் மசாலா போட்டு வணக்கினாலும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது. இது ரூபா சரி சரி. பக்கத்தட்டுலேருந்து குழம்பு கொஞ்சம் திருடி கறியை கொஞ்சம் வச்சு அந்த வடித்த தண்ணி நல்லா சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா வருது. சூப்பராக இருக்குதா? ரொம்ப நாள் ஆசை இப்படி வந்து ஆத்தாவோட செஞ்சு உட்காந்து சாப்பிடணும். போது குழம்பு கொஞ்சம் வாங்கியாச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சூப்பர், நல்லா இருக்குது குழம்போட. சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். போயிட்டு வரேன். வரீங்களாங்க? நைட்டா? அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். எப்படி பேசணும் பார்த்தியா? சரின்ட்டு போயிட்டு இவனுமே தம்பியுமே ஊருக்கு போகிறாங்களாமா.
நான் இதை கொண்டு போய் கொடுக்குறேன். போயிட்டு வரேன். அம்மா இப்போ கிளம்பிடுவாங்க. ஆமாம் சரி நான் போயிட்டு அவனை மட்டும் வச்சுக்கோங்க. அவனை இங்கேயே வச்சுக்கோங்க. நான் வந்து போகிறோம். அவனை இங்கேயே வச்சுக்கோங்க. பையனை நீங்கள் பார்த்துக்குங்க அத்தா. நாங்கள் 2 பேர் போகிறோம். அவனை வச்சுக்கோங்க. புரியல என்ன புரிஞ்சது? குத்துன்னா பல்லு இல்லைன்னு பாக்குற. என்ன மாமா அவனை டேய் இங்க வாடா, கிளம்பலாம் வாடா. இங்க வா. கீழே விழுந்துற போது பாட்டிட்ட இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லு. இவனை இந்தாங்க வச்சுக்கோங்க. இங்கேயே வச்சுக்கோங்க. இங்கேயே இருக்கட்டு. ஏன்டா இருக்கிறியா? நான் ஊருக்கு போகணும். போயிட்டு வந்துட்டா. ஊருக்கு போகணும். படிச்ச எக்ஸாம் பக்காய். அழகு வேற ஒரு போட்டோ எப்படி தெரியுது? வாய் திறந்து பாரு. பள்ளி கூட இல்ல. ஒண்ணுமே இல்ல. போலாம் பா, நைட் ஆயிடும். போயிட்டு வரேன். எதுக்கு தடி? நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. எதுக்கு தடி? நீ இங்க சொல்லிடு. எதுக்கு வரியா? இவ்வளோ நேரம் யூஸே பண்ணல. அது அப்பப்போ வெடுக்கு வெடுக்கு நடப்பா, அப்புறம் அப்படியே நடிப்பா. தண்ணி வருது. சாப்பாடு செய்யணும்னா எது வலிக்கிறது? ஓரமா போயிட்டு ஓரமா வாங்க. చదివి పోయి అంత కూడా కాదు కాకపోవడానికి ఏదో తీసి వెళ్ళ పది కడతారు. அப்படியே ஜாலியாக போயிடும். అట్లా కారులో వచ్చింది బయట వాటికి కమ్మి తీసిలే అది కమ్మి తీసిలే అది నూనె కాయపట్ల అరచి నూనె పది அப்புறம் தைச்சாரு. ஆனால் அந்த துணி பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்த நூல் பிரிக்கிறது. அது ஒரு 2 பேருக்கு வந்து பிரித்தாங்க. ஆத்தாவை வாங்கி பிரிச்சது. அது வந்து தரவ இதுக்கு ஆசை அது செய்யறதுக்கு. ஆனால் இது கொண்டு வரது கலந்து போச்சு, அதை காய வச்சுட்டு அதை போட்டு அரைச்சிது. ரோட்டு வேலைக்கு போகிறதே நான் தப்புங்கிறேன். அங்கே போய் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. சரி போலாமா? இதே